நம்ம ஆல்ரெடி ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் பார்த்தாச்சு, ஜஸ்டிஃபை கன்டென்ட் பார்த்தாச்சு, அலைன் ஐட்டம் பார்த்தாச்சு, அலைன் கான்டென்ட் கூட பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே எல்லா ஐட்டமும் ஒரே நேரத்தில் எஃபெக்ட் பண்ணும். ஆனால் ஃப்ளெக்ஸ் ஒரு ஒரு ஐட்டமுக்கும் தனித்தனி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதில் போன வீடியோவில் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இந்த வீடியோவில் அலைன் செல்ஃப் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அலைன் செல்ஃப் அப்படின்றது அலைன் ஐட்டம் மாதிரி தான். ஆனால் அலைன் ஐட்டம் எல்லா ஐட்டமும் எஃபெக்ட் பண்ணும். ஆனால் அலைன் செல்ஃப் அப்படின்றது வெறும் சிங்கிள் ஐட்டமை மட்டும்தான் எஃபெக்ட் பண்ணும். அதுவும் கிராஸ் எக்ஸிஸ்டில் எஃபெக்ட் பண்ணும். ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் ரோவாக இருக்கிறப்ப கிராஸ் எக்ஸிஸ்ட் டாப் டு பாட்டம் இருக்கும், மெயின் எக்ஸிஸ் லெஃப்ட் டு ரைட் இருக்கும். அதுவே காலம்னு வரப்போ மெயின் எக்ஸிஸ் டாப்லேருந்து பாட்டம் இருக்கும், கிராஸ் எக்ஸிஸ் ரைட்லேருந்து லெஃப்ட் இருக்கும். அதுதான் ரோ ரிவர்ஸ்க்கும் அப்படி திருப்பி இருக்கும். அதே மாதிரி காலம் ரிவர்ஸ்க்கும் தலைவலியாக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். அலைன் செல்ஃப் சிங்கிள் ஐட்டமை டார்கெட் பண்ணும் அப்படின்றது, இப்போ உதாரணத்துக்கு இந்த பாக்ஸ் 3 வந்து டார்கெட் பண்ணுவோம். வெறும் இந்த ஒரே ஒரு பாக்ஸ் 3 டார்கெட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு பாக்ஸுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஹைட் கொடுத்துருவோம். அப்போ தான் வந்து அது அலைன் செல்ஃப் பண்ணுறது நமக்கு தெரியும். ஸோ உதாரணத்துக்கு பாக்ஸ் 1க்கு வந்து நம்ம ஹைட் 500 பிக்சல் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ பாக்ஸ் 3 அலைன் செல்ஃப் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியுதா? அதே மாதிரி நீங்கள் பாக்ஸ் 5க்கு அலைன் செல்ஃப்னு கொடுத்து ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் 5 ஃப்ளெக்ஸ் எண்டுக்கு வந்துருச்சு. இந்த எல்லா ஐட்டமும் அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு இதோட பேரண்டில் இருக்கிறதுனால எல்லாமே சென்டரில் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம அலைன் செல்ஃப் அப்படின்னு ஒரு ஃப்ளெக்ஸ் ஐட்டமுக்கு டார்கெட் பண்ணி நம்ம ஐட்டம்ஸை அலைன் பண்ணுறதுனால அது அதோட பேரண்டில் இருக்கிற அலைன் ஐட்டம்ஸையே ஓவர் ரைட் பண்ணும். ஸோ ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ளெக்ஸ் எண்ட் மாதிரி அலைன் செல்ஃப் பேஸ் லைன் இருக்குது. பேஸ் லைன் வந்து இந்த மாதிரி உங்களோட எட்ஜசன்ட் ஐட்டம் எந்த ஹைட்டில் இருந்தாலும் அதோட பேஸ் லைனில் போய் நின்றுக்கும். அதே மாதிரி அலைன் செல்ஃப் ஸ்ட்ரெச் இருக்குது. இது வந்து உங்கள் எட்ஜசன்ட் ஐட்டம்ஸில் எந்த ஐட்டம்ஸ் ஹைட்டாக இருக்கோ அதோட ஸ்பேஸை அப்படியே இது ஸ்கெட்ச் பண்ணிக்கும். ஸோ நம்ம பேக் டு ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்லேயே வச்சுருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இதோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இப்போ ரோல் இருக்குது. அதனால் இதோட மெயின் எக்ஸிஸ் லெஃப்ட் டு ரைட் தானே. ஸோ அதனால் கிராஸ் எக்ஸிஸில் வந்து டாப் டு பாட்டம் இதுதான் கிராஸ் எக்ஸிஸ். ஸோ இப்படி வேலை செய்யுது. அதுவே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் மாறிச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து நம்ம கோலம் வைப்போம். கோலம் வச்சுட்டு பாக்ஸ் 1ல் ஹைட்டுக்கு பதிலாக வெயிட் கொடுப்போம். அப்போ தான் வந்து அதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ தெரியுதா, பாக்ஸ் 1 வித் தான் வந்து இதில் இருக்கிற மிகப்பெரிய ஐட்டம். ஸோ பாக்ஸ் 2 அதோட பேரண்ட்டோட அலைன் ஐட்டம் சென்டரை ஃபாலோ பண்ணுது. பாக்ஸ் 4 பாக்ஸ் 6ம் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுது. ஆனால் பாக்ஸ் 3 வந்து அலைன் செல்ஃப் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் இருக்குது. அதனால் இந்த கண்டெய்னரோட ஸ்டார்ட்டில் இதோட ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி பாக்ஸ் 5ல் அலைன் செல்ஃப் ஃப்ளெக்ஸ் எண்ட்னு இருக்கனால இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரோட எண்ட்டை இதோட ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ளெக்ஸ் செல்ஃபை வச்சு நீங்கள் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸை அலைன் பண்ண முடியும்.